സാമൂഹിക പരിഷ്കർത്താവ്, ദ്രാവിഡ ജനതയുടെ വിമോചന നായകൻ, 4 പതിറ്റാണ്ടുകൾക്കിപ്പുറവും അണയാത്ത തീയായി ജനമനസ്സുകളിൽ ഇടം പിടിച്ച വ്യക്തിത്വം. പറഞ്ഞു വരുന്നത് പെരിയാർ ഇ.വി. രാമസ്വാമിയെ കുറിച്ചാണ്. ദ്രാവിഡ മക്കളുടെ രാഷ്ട്രീയ മുഖമായി മാറിയ പെരിയാർ ഇ.വി. രാമസ്വാമി, തந்தை பெரியாரை കുറിച്ച്. மக்களுக்கு கல்வி இல்லை, தொழில் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் செல்வம் பாழாக்கப்படுதுன்னா யோகியம் எப்படி சகிச்சுக்குமா? தயவு செய்து நீங்களே யோசித்து பாருங்கள். வைகுண்ட ஏகாதசிக்கும் ஆருத்ரா தரிசனத்துக்கும் தைப்பூசத்துக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் திருப்பதி கொடைக்கும் திருச்செந்தூர் ராமேஸ்வர ஸ்நானத்துக்குன்னு வருஷா வருஷம் எத்தனை கோடி ரூபாய் பாழாகுது? மக்கள் போக்குவரத்து செலவு, மெனக்கெடு செலவு, உடல் கேடு, ஒழுக்கக்கேடு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இந்த கடவுள்களால் மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்குறேன். ഇന്ത്യൻ രാഷ്ട്രീയത്തിൽ വേറിട്ട വഴികൾ തെളിയിച്ച നേതാവായിരുന്നു പെരിയോർ. വെങ്കിട്ട നായ്ക്കർ, ചിന്നത്തായമ്മാൾ എന്നീ ദമ്പതികൾക്ക് നീണ്ട 10 വർഷത്തെ കാത്തിരിപ്പിനൊടുവിൽ ഒരു മകൻ ജനിക്കുന്നു. കൃഷ്ണസ്വാമി എന്നവർ പേരിട്ടു. പിന്നീട് 2 വർഷത്തിനു ശേഷം വീണ്ടും ഒരു കുഞ്ഞു പിറന്നു. ആദ്യത്തെ കുഞ്ഞിന് കൃഷ്ണൻ എന്നു പേരിട്ട ദമ്പതികൾ രണ്ടാമത്തെ കുഞ്ഞിന് രാമൻ എന്നു പേരിട്ടു. ഈറോഡ് വെങ്കടപ്പ രാമസ്വാമി. എന്നാൽ പെരിയോർ എന്ന നിലയിലാണ് തമിഴ്നാട്ടിൽ അദ്ദേഹം അറിയപ്പെട്ടത്. EVR എന്ന ദ്രാവിഡ മക്കളുടെ സ്വന്തം തந்தை പെരിയോർ. പെരിയോറിന്റെ കഥ തമിഴ്നാട്ടിന്റെ ഹൃദയത്തിൽ ഇടം നേടിയ കഥയാണ്. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறான் பேர். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிர்லோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன்.